ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி விஷ்ணு துர்க்கையே போற்றி. நாளைக்கு 14/3/2025 சந்திர கிரகணம் நடக்க இருக்கிறது. இது தொடர்பாக நிறைய எனக்கு ஃபோன் கால்ஸ்லாம் வந்தது. ஆனால் நம்ம இந்த சந்திர கிரகணம் பெரும்பாலும் இந்தியாவில் தெரியாது, இந்தியாவில் இல்லை, தெரியாது வாய்ப்பு. ஏற்கனவே சந்திர கிரகணம் இது பகலில் நடக்குது. எப்போ நடக்குது அப்படின்னா 14/3/2025 காலை 9:29 முதல் 3:29 வரை பகலில் சந்திர கிரகணம் நடக்கிறது. அப்போ பகலில் இங்கே இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை. எங்கெங்கே தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரேசில், பிரான்ஸு, ஐரோப்பா போன்ற நாடுகளில் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரியனும் பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இந்த சந்திர கிரகணம் நடக்கும் காலத்தில் உணவு அருந்தக்கூடாது. சந்திர கிரகணம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை கழுவி சுத்தம் பண்ணால் ரொம்ப சிறப்பு. அது அந்த இடைப்பட்ட காலம் காலை 9:29 3:29 அந்த சந்திர கிரகணம் பகல் 3, அதாவது காலை 9:29 பகல் 3:29 அதாவது மாலை வரை நடக்குது. இந்த கிரகணம் நடக்கிற காலத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். அதாவது வீட்டில் இருந்தே இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம், ஜபம் சொல்லலாம், மந்திரம் உச்சாரணம் பண்ணலாம். இந்த வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஆனால் உணவு இப்போ பிஃபோராக சாப்பிட்டுலாம், ஆஃப்டர் தட் அந்த டயத்துக்கு அப்புறம் சாப்பிட்றது நல்லது. அந்த பிட்வீன் அந்த டயத்தில் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. பெரும்பாலும் இதை கடைப்பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இந்தியாவில் தெரியல. இருந்த போதிலும் நம்ம நீங்கள் உஷாராக இருக்கிறது, கர்ப்பிணி பெண்கள் உஷாராக இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நன்றி, வாழ்க வளமுடன். இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கனாக்கா சூரியனும் பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இந்த சந்திர கிரகணம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம இந்த ஆண்டு மீன்ஸ் இந்த காலங்களில் இல்லை. பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா வெளிநாட்டில் தான் தெரியுது, இங்கே தெரியாது. இருந்த போதிலும் 14/3/2025 காலை 9:29 மணி முதல் பகல் 3:09:29 வரை, அதாவது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இருக்குது இந்த சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தின் போது உணவு அருந்தக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது, வீட்டுக்குள்ளவே இருக்கணும். குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணலாம், மந்திரங்கள் அப்புறம் ஜபம் இதெல்லாம் உச்சாரணம் பண்ணலாம், வழிபாடு செய்யலாம். மற்றபடி ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தானே. இருந்தாலும் நம்ம இதை நம்ம வியூஸ், அதாவது அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நம்ம இந்த பதிவு போடுறோம். நம்ம நன்றி, வாழ்க வளமுடன்.